அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். எப்படியாவது இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள், நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. இன்றைய தினம் பிரதோஷத்துடன் திருவோணமும் சேர்ந்து வந்திருப்பதனால பெருமாள் மற்றும் சிவபெருமானையும் சேர்த்து வணங்கக்கூடிய அற்புதமான எளிமையான 2 வார்த்தைகள் கொண்ட திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜப முறையும் இருக்கிறதுலேயே சிம்பிளான ஒரு டெக்னிக். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை தரக்கூடிய சூட்சமமான திருநாமம். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உண்மையான பக்தி மற்றும் முழுமையான நம்பிக்கை, இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சம திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாமம் சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். எந்த நாள் எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பிரதோஷத்திற்கான நேரம். இதை பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உச்சரிப்பது மிகுதியான பலன்களை நமக்கு உடனடியாக கொடுக்கும். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தால் அனைத்து தெய்வங்கள் மற்றும் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை சுலபமாக நம்மால் பெற முடியும். நம்முடைய கர்ம வினைகள் தீரும். கோவிலுக்கு போக முடியாதவங்க, முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இன்றைய தினம் நீங்க சொல்லி பாருங்க. நீங்க நினைத்த ஒரு காரியம் அப்படியே நடக்கும். சரிங்க, டைமிங்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ், அதாவது இன்றைய தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை ஜபிக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சக்தி மிக்க திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம உச்சரிக்கலாம். 15 நிமிடங்கள் உச்சரித்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க 30 மினிட்ஸ் 30 நிமிடங்கள் வரை கூட நீங்க சொல்லலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் ஹரி நம சிவாய, ஹரி நம சிவாய,
ஹரி நம சிவாய. இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் ஹரி நம சிவாய அப்படின்ற இந்த சூட்சம திருநாமத்தை நீங்க எழுதுங்க. 15 முதல் 30 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சுட்டு திரும்பவும் சிவபெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வாய் விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் நீங்க திருநாமத்தை ஜபிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மிக சக்தி வாய்ந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல, மேஜிக் ஸ்டிக் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இந்த ஏறு சிங்கி கட்டையை டெய்லி நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கையில பிடிக்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இதே கட்டையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போல எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த ஏறு சிங்கி கட்டையை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை மேஜிக் போல நிறைவேற்றி தரக்கூடிய அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்திக்கல். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லிற்கு உண்டு. இளம் ஊதா நிறத்துல, லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு செவ்வந்தி கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் அமைதியா நம்ம உட்காரணும். பிறகு நம்முடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை, ஆசை எதுவோ அது நிறைவேறிட்டா நம்ம எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வுகளை நம்ம வெளியிடணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் இந்த நொடி நம்ம கையில கிடைச்சிட்டா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதை கற்பனையாக நல்லா நம்ம உணரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்தது ஒரு உதாரணம் மட்டும் தாங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க இந்த கல்லை கைக்குள்ள வச்சுட்டு நல்லா ஃபீல் பண்ணணும். ஒரு 10 நிமிடங்கள் அந்த மகிழ்ச்சியான தருணத்துல நீங்க இருங்க. தினமும் இதே போல நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ் கல். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க, பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்துல பசங்க உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, இந்த கல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு குறைந்தபட்சம் 48 நாளைக்கு சொல்லிட்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு நம்ம சொல்லணும். உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான
முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.